ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் மதர் தெரசா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மதர் தெரசா பிறப்பில் அஞ்சஸ் கான்சே போஜாக்ஷு என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார். அவர் ஆகஸ்ட் 26, 1910 அன்று ஸ்கோப்ஜே என்ற இடத்தில் பிறந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க கன்னியாசி மற்றும் பிரசாரம் செய்பவர். ஏழைகள், நோயாளிகள் மற்றும் இரப்பரிமாணத்தில் உள்ளவர்களுக்கு தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவரது தன்னலமற்ற உழைப்புக்காக அவர் 1979 ஆண்டு நோபல் பரிசை பெற்றார். தனது தொண்டு பணியால் அவர் உலகளவில் கருணையின் மற்றும் சேவையின் சின்னமாக மாறினார். அஞ்சஸ் கான்சே போஜாக்ஷு ஒரு மதபிதமான கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை வணிகஸ்தராக இருந்தார். ஆனால் அவர் 8 வயதில் இருந்தபோதே மறைந்தார். அதனால் அவரது தாய் குடும்பத்தை தனியாகவே நடத்தினார். சிறிய வயதில் இருந்தே அஞ்சஸ்க்கு ஆழ்ந்த மத நம்பிக்கை இருந்தது மற்றும் பிறரை சேவைக்காக திரும்ப வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. 18 வயதில் அவர் ஐரிஷ் கத்தோலிக்க மிஷனரி அமைப்பான லொரெட்டா சகோதரிகள் குழுவில் சேர்ந்தார். மேலும் இந்தியா சென்று தனது துறவற பயிற்சியை தொடங்கினார். அங்கு அவர் தன் பெயரை தாயார் தெரசா என மாற்றிக்கொண்டார். தனது பயிற்சியை முடித்த பிறகு அவர் கல்கத்தா நகரில் உள்ள செயின்ட் மேரி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். ஆனால் நகரின் கடுமையான வறுமையும் துன்பத்தையும் கண்ட ஒரு நாள் 1946 ஆண்டு டார்ஜிலிங்க்கு சென்று கொண்டிருக்கும் போது அவர் தன் மனதில் ஒரு தெய்வீக அழைப்பை பெற்றதாக உணர்ந்தார். இது அவரை துறவற குழுவை விட்டு ஏழை மக்களுக்கு நேரடியாக சேவையாற்ற அழைத்தது. 1948 ஆண்டு வாடிக்கன் அனுமதி பெற்ற பிறகு மதர் தெரசா லொரெட்டா சகோதரிகள் குழுவை விட்டு கல்கத்தாவின் புறக்கோட்டிற்கு சென்றார். அவர் ஒரு எளிய வெள்ளை சேலையை நீல விளிம்புடன் அணிந்து கொண்டார். இது பின்னர் அவரது இயக்கத்தின் அடையாளமாக மாறியது. அவர் முதலில் ஏழை குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி குறைந்த வளங்களுடன் நோயாளிகளை பராமரிக்க தொடங்கினார். அவரது பணிவும் தன்னலமற்ற பணி செய்யும் விருப்பமும் பலரை ஈர்த்தது. இதனால் 1950 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு விரைவாக வளர்ந்து ஏழைகள், நோயாளிகள், பரிதாப நிலைமையில் உள்ளோர் மற்றும் கோழை நோயாளிகளுக்கும் வீடுகளை அமைத்தது. மிகவும் ஏழையானவர்களுக்கு சேவை செய்வதை அதன் முக்கிய இலக்காக கொண்டு மதர் தெரசா அவர்கள் உதவி அற்றவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் வழங்கும் பணியில் ஈடுபட்டார். இது இந்தியாவை தாண்டி 130க்கும் மேற்பட்ட நாடுகளில் விரிவடைந்தது. ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் உதவி திட்டங்களை நிறுவியது. மதர் தெரசாவின் பணிக்கு உலகளாவிய பாராட்டுகள் கிடைத்தன. மேலும் இந்தியாவின் உயரிய குடிமகள் விருதான பாரத ரத்னா விருது 1980 ஆண்டு வழங்கப்பட்டது. அவர் 1979 ஆண்டில் நோபல் அமைதி பரிசும் பெற்றார். பாராட்டு விழாவில் விருந்தின் பதிலாக அந்த நிதியை ஏழைகளுக்கு உதவ பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். மதர் தெரசா தனது உடல்நல குறைபாட்டை மீறியும் தனது பணியை தொடர்ந்தார். 1997 ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியின் தலைவராக இருந்து விளங்கினார் மற்றும் அதே ஆண்டு செப்டம்பர் 5 அவர் தனது 87வது வயதில் காலமானார்.
இந்தியாவில் நடைபெற்ற அவரது இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அவரது பணிக்கு அங்கீகாரம் அளிக்க 2003ஆம் ஆண்டில் போப் ஜான் பால் அவரை பீட்டிபைட் செய்தார். 2016ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸ் அவரை புனித தரமாக அறிவித்தார். அவரின் 2 அதிசயங்களை அங்கீகரித்த பிறகு மதர் தெரசாவின் வாழ்க்கை தன்னலமற்ற சேவையின் ஆதாரமாகும். அவர் ஏராளமான மக்களை மனிதாபிமான பணிகளில் ஈடுபட உற்சாகப்படுத்தினார் மற்றும் பல மத மற்றும் பண்பாட்டு வரம்புகளை கடந்து மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இன்று வரை அவரது பணியை தொடர்கிறது. அவரது கருணை மற்றும் அன்பின் சின்னமாக இருப்பதை உறுதி செய்கிறது. உலகம் அதிகம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் மதர் தெரசாவின் அன்பு மற்றும் கனிவின் செய்தி மனித நேயத்தின் வலிமையை உணர்த்தும் முக்கியமாக நினைவு சின்னமாக இருக்கிறது. மதர் தெரசாவின் சாதனைகள் பல சகாப்தங்களை பரவியது. உலகளவில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது திடமான நம்பிக்கையும் அடிப்படை மக்களுக்கு செய்யும் சேவையும் அவரது 20ஆம் நூற்றாண்டின் மிகவும் மதிக்கத்தக்க மற்றும் நேசிக்கத்தக்க நபராக மாற்றியது. மிஷனரி ஆஃப் சேரிட்டி மூலம் அவரது அன்பும் சேவையும் தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு மனிதனின் கருணை உலகத்தையே மாற்றக்கூடும் என்பதை நிரூபிக்கிறது. This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app